Hi friends, this is Ambika. Welcome back to Sand Square. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா weight loss பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். ஓகே, நான் வந்துட்டு day 29 டயட் முடிச்சிட்டேங்க. இன்னும் எனக்கு ஒரே ஒரு நாள் தான் இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் day 30 முடிச்சிட்டேன்னா நாளைக்கு நான் உங்ககிட்ட என்னோட வந்துட்டு weight எவ்வளோ, அப்புறம் நான் எவ்வளோ weight குறைச்சிருக்கேன், என்னோட ஆக்டிவிட்டீஸ்லாம் என்ன, ப்ளஸ் நீங்க எவ்வளோ weight குறைச்சிருக்கீங்க, அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எப்படி சென்ட் பண்ணுறது அப்படின்ற இன்னும் நிறைய விஷயங்களை பற்றி நாளைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நாளைக்கு வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்? எதை பற்றி பேசலாம்? ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த 30 டேஸ்க்கு நானும் வெயிட் லாஸ் டிப்ஸ் சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு உங்ககிட்ட எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா நான் பண்ணுற விஷயங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டுருக்கேன். தென் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட கேட்க சொல்லியிருக்கேன். ஸோ அவங்க வந்துட்டு எந்த மாதிரி டவுட்ஸ்லாம் கேட்குறாங்களோ ஸோ அதெல்லாம் நான் வந்துட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டுருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த டவுட்ஸ் இருக்கும். ஏன்னா நீங்கள் தான் டவுட்ஸே கேட்க மாட்டேங்களே. ஸோ நீங்கள் வந்துட்டு எல்லாருமே ரொம்ப வந்துட்டு வெயிட் லாஸ் பற்றி பயங்கர இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறதுனால என்னால் என்ன விஷயம் உங்களுக்கு தெரியாதுன்னு கண்டுபிடிக்கவே முடியலங்க. பட் இருந்தாலும் இன்னைக்கு நான் வந்துட்டு ஓகே, குக்கிங் ஆயில் பற்றி நான் இன்னும் இது வரைக்கும் பேசலன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சாப்பிட்றதுல எந்தெந்த ஆயில் எப்படி சாப்பிடணும், எது வெயிட் லாஸ்க்கு நல்லது, எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத தான் இன்னைக்கு நான் இந்த வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஃபர்ஸ்டா நம்ம பார்க்க போகிறது நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பெஸ்ட்டான ஆயில் எதுன்னு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேங்க. ரொம்ப சிம்பிள் தான். நம்மளோட ஊரில் கிடைக்கக்கூடிய ஆயில் பற்றி நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடலை எண்ணெய், கிரவுண்ட்நட் ஆயில். இது ரொம்ப நல்லது. செகண்ட் ஒன் நல்லெண்ணெய், sesame ஆயில். தேர்ட் ஒன் தேங்காய் எண்ணெய், கோகனட் ஆயில். ஃபோர்த் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கீ, ஸோ நெய். இந்த கோகனட் ஆயிலுக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம ஆலிவ் ஆயிலும் எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ட்ரெஸ்ஸிங்காக யூஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு பவுல் சாலட் எடுத்துக்கிறீங்கன்னா அதில் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்து சாப்பிடுங்க. ஸோ கோகனட் ஆயிலில் சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்குது, ஆலிவ் ஆயிலில் இருக்குது. ரெண்டுமே வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. நீங்கள் இதை எப்படி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நெய் பார்க்கலாம். கீ எப்படி எடுத்துக்கணும்னா, கீ வந்துட்டு நம்ம சப்பாத்திலாம் போடுறோம், அதுக்கு கரெக்டான இது அதுதாங்க. ஸோ சப்பாத்திலாம் நம்ம சுட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம எப்பவுமே வெயிட் லாஸ் பொறுத்த வரைக்கும் எண்ணெய் இல்லாத சப்பாத்தி தான் சுடுவோம். ஸோ ரொட்டி தான் நம்ம செய்வோம். ஸோ அந்த ரொட்டியில் மேலே ஜஸ்ட் ஒரே ஒரு ஸ்பூன் எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிடுங்க. அப்படி இல்லையா, நீங்கள் ஏதாச்சும் தாளிக்கிறீங்கன்னா ஸோ கீ ஊற்றி கொஞ்சம் தாளிச்சுக்கோங்க. இல்லை பருப்பு சாதம், நம்மளோட ஃபேமஸ் என்னன்னா பருப்பு சாதம் தான். ஸோ பருப்பு சாதம் சாப்பிட்றீங்களா, கொஞ்சமாக நெய் மேலே போட்டு சாப்பிடுங்க. ஸோ ஒரு ஸ்பூன் நெய் எடுக்கிறதுல தப்பு இல்லை. சில பேர் வந்துட்டு நெய் சாப்பிட்டா வெயிட் போடும் அப்படின்ற ஒரு தப்பான ஒரு இதில் இருக்கீங்க. கண்டிப்பாக வெயிட்லாம் போடாதுங்க. ஹெல்தியான கீ எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக வெயிட் போடாது. நெக்ஸ்ட் மூணாவது நம்ம பார்க்க போகிறது என்னன்னா கடலெண்ணெய் பொறுத்த வரைக்கும் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம வெயிட் லாஸ்க்கு டீப் ஃப்ரைலாம் அவாய்ட் பண்ணிடும். ஸோ நீங்கள் உங்களோட சமையலில் தாளிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் கடலெண்ணெய் நல்லெண்ணெய் இது ரெண்டுமே நம்ம சேர்த்துக்கலாம். பட் பொதுவாக கடலெண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணால் எந்த பிரச்சனையும், மெயினாக ஹார்ட்டுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இந்த தீபாவளி வேற நெருங்கிட்டு இருக்கு, வீட்டில் குட்டீஸ்க்கு இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு ஏதாச்சும் டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா கடலெண்ணெயில் செய்யுங்க. ஸோ உடம்புக்கு ரொம்ப நல்லது. நமக்கு வேற எந்த கொலஸ்ட்ரால் பிரச்சனையும் வராது. ஸோ அதனால நீங்கள் அதில் சமைங்க. பட் வெயிட் லாஸ்க்கு டீப் ஃப்ரைலாம் வேண்டாம். நான் வந்துட்டு ஒரு நாள் பூரி சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வீடியோவில் போட்டிருந்தீங்க. என்னன்னா என்னோட இன்னொரு சேனலில் நான் வந்துட்டு வெளியே போன வீடியோ போட்டிருந்தேன். அதில் நான் பூரி சாப்பிட்ருந்தேன். கண்டிப்பாக நான் அன்றைக்கி ஒரு நாள் ஏமாற்றிட்டேங்க. ஸோ அதை நானும் ஒரு நாளும் சொல்லணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்தேன், மறந்து போச்சு எனக்கு. ஸோ அதை நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் சில பேர் சீட் டே கண்டிப்பாக இந்த ஒரு மாதத்தில் ஒரு நாளாச்சும் சீட் டே பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்னைக்கு வந்துட்டு வெயிட் லாஸ் டயட் இல்லாமல் சீட் பண்ணுங்கன்றதை மறக்காமல் என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் சீட் பண்ண டே என்னன்னா, நான் வெளியே ஹோட்டல் போயிருந்தப்போ என்னோட ஃபேமிலியில் எல்லாருமே பத்துரா சாப்பிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு வந்துட்டு ரொம்ப டெம்ப்ட் ஆகிட்டு நான் 2 பூரி சாப்பிட்டுட்டேன். ஸோ நான் அன்றைக்கி ஒரு நாள் வந்துட்டு டயட் காலையிலேருந்து இருந்தேன், பட் நைட் வந்துட்டு சீட் பண்ணிட்டேன். ஸோ அது என்னோட சீட் டே. அது நம்மளோட சேனலில் வந்து ஒரு ஃப்ரெண்டு கேட்டிருந்தீங்க, அந்த வீடியோவில் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நீங்கள் டயட்டில் இருக்கீங்க பூரி சாப்பிட்ருந்தீங்க. நான் உங்களுக்கு அங்கேயே ரிப்ளை பண்ணிட்டேன். பட் ஸ்டில் நான் இங்கே ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அது எனக்கு ஞாபகமே இல்லை, இன்னைக்கு தான் ஞாபகம் வந்தது. ஓகே, கண்டிப்பாக இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு எந்த எண்ணெய் எப்படி சமைக்கலாம், எதெல்லாம் வெயிட் லாஸ்க்கு நல்லது அப்படிங்கிற ஒரு தகவல் கண்டிப்பாக கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தென் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் திரும்ப நாளைக்கு day 30 வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சீக்கிரமாக சந்திக்கிறேன். பை பாய்.